ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழைத்தண்டு சாப்பிடுவதால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாழைத்தண்டு சாப்பிட்றதுக்கு சிறுநீரை பெருக்கும் தன்மை வந்து நிறையவே இருக்குது. எனவே இது சிறுநீர் சுருக்கு, எரிச்சல் போன்றவை தீர வந்து நம்ம இதை வந்து குடிச்சு வரலாம். மேலும் இது தேவையற்ற உடல் பருமனை வந்து நமக்கு குறைச்சிடும். சிறுநீர் கற்களை வந்து விரைவில் கரையிறதுக்கும் குறைந்த வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும். வாழைத்தண்டை பொரியல் செய்து சாப்பிட்டாலும் குடலில் சிக்கியுள்ள முடி, நஞ்சு போன்றவை வந்து வெளியேறிடும். நெஞ்செரிச்சல் அதிகமாக இருந்தால் உடனடி தீர்வுக்கான காலையில் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பது ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டை சுட்டு அதோட சாம்பலை வந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து பூசி வர தீப்புண் காயங்கள் ஆறும். நீரிழிவு நோயாளிகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்பாட்டில் வைக்க தினமும் நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பது ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டை உலர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வர காமாலை நோய் வந்து குணமாகும். மேலும் கல்லீரல் வந்து நல்ல வலுவடையும். சிறுநீரக பாதையில் ஏதேனும் நோய் தொற்று ஏற்பட்டு இருந்தால் அதனை குணப்படுத்த வாழைத்தண்டு உதவியாக இருக்கும். மாதவிட கோளாறுகளை ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு நோய்க்கும் இது சிறந்த மருந்தாக நமக்கு வாழைத்தண்டு பயன்படுகிறது. ஸோ வாழைத்தண்டில் வந்து எண்ணற்ற யூஸ்ஃபுல் இருக்குது, எண்ணற்ற மருத்துவ குணம் இருக்குது. ஸோ வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம், பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் ஆனது. முக்கியமாக அந்த கற்கள் ஏற்படுது பார்த்திங்கன்னா, இப்போ கிட்னியில் எல்லாத்துக்கும் கற்கள் உருவாகிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்ராடில் உள்ளவங்க, ஃபாரினில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கற்கள் வந்து அந்த கிட்னி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபவுண்ட் ஆகிடுது. ஸோ அவங்கெல்லாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் அந்த கற்களை வந்து ஈஸியாக வந்து கரைச்சிடும். அது மட்டும் கிடையாது, இந்த பெண்களுக்கு வந்து இந்த மென்சஸ் பீரியட்ஸ் டைம் அப்போ வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால வந்து அந்த இரத்தப்போக்கு நோய் வந்துட்டு நல்ல குணமாகும். அதோட நெஞ்செரிச்சல், அது மாதிரி அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அமையுது. ஸோ வாழைத்தண்டை வந்து சாப்பிடுங்க. இதில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ வாழைத்தண்டை வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.